இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்வது, நான் உங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துகிற கர்த்தர். உங்களை நான் சமாதானப்படுத்தி, உங்களை ஆறுதல் படுத்தி, உங்களை நான் திடப்படுத்துவேன். வேதம் சொல்கின்றது, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் என்று. இந்த நாளிலே, இந்த புதிய நாளிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நீங்கள் தைரியமாயிருங்கள். காரணம், நம்முடைய தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்யும்படியாய் அவர் இன்னும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கின்றார். ஆம், உலகத்திலே இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்ற அந்த தைரியம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களோடும் என்னோடும் ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணித்துளிகளிலும், ஒவ்வொரு வினாடியும் அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கின்றது. எனவே பயப்படுகிற, கவலையில இருக்கிற, கண்ணீரில் இருக்கிற ஒவ்வொருவரும் பார்த்து சொல்கிறார், நீங்கள், உங்களுக்கு உபத்திரவம் வரும், பாடுகள் வரும், வேதனைகள் வரும், துன்பங்கள் வரும், இழப்புகள் வரும். ஆனாலும் நீங்கள் கலங்க வேண்டாம். நான் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறேன், உங்களுக்காக என்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார். ஒருவேளை வியாதியின் படுக்கையில் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நானே உங்களுடைய பரிகாரியாகிய கர்த்தர். நான் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பேன். என்னுடைய காயப்பட்ட கரத்தினாலே உங்களை நான் சுகப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை பாடுகள் இருக்கலாம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்க கூடாதபடி இருந்த ஒரு ஸ்திரீ இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டு கர்த்தர் அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவளை சுகப்படுத்தினார். ஆமேன். பார்வையற்றிருந்த பர்த்திமேயு என்ற ஒரு சகோதரர், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட பொழுது கர்த்தர் நின்று அவனை அழைத்து அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். இந்த நாளிலும் நமக்கும் அவர் அதையே செய்வார். கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் நானும் ஜெயிக்கும்படியான பலன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சந்தோஷமாயிருப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆம் ஆண்டவரே, உலகத்தில் எங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு. உபத்திரத்தின் ஊடாய் ஆண்டவரே வாழ்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், தனிநபர்களையும் நீர் இந்த நாளிலே தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. உடைய கிருபையின் கரத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், வழிநடத்திடலாம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.